Am I audible, sir? Okay. மாலை வணக்கம். குட் ஈவினிங் சீனியர்ஸ் அண்ட் ஜூனியர்ஸ். ரிப்ளை பண்ணலாமே. ஸோ இந்த செஷன் வந்து ஒரு இன்ட்ராக்டிவ் செஷனாக இருக்கணும். இல்லைனா நீங்கள் தூங்குறீங்களோ இல்லையோ நான் தூங்கிடுவேன். ஸோ அதனால் ஒரு டிஸ்கஷன் மாதிரி இந்த செஷன் ஃபுல்லாக போனால் நல்லாயிருக்கும். இந்த செஷனை நம்ம ஒரு கோட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம். முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், முயலாமை வெல்லாது. யார் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அவங்களால சக்ஸஸ் ஆக முடியும். அதில் ஒரே ஒரு விஷயந்தான் இம்பார்ட்டண்ட், என்னதுன்னா டைம். ஸோ நம்ம எந்த விஷயத்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அந்த விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும். அது காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் இல்லை எந்த ஒரு விஷயத்தில் நம்ம சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சோனாலும் அதுக்கான டைமை நம்ம கொடுத்தா தான் அது நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த விஷயத்தோட ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் 1963 இன்றைக்கான ஆக்டை நம்ம பார்க்கலாம். சிஜே பிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டோடைய ப்ளூ பிரிண்ட் எப்படி இருக்குன்னா 2018 3 கொஷின், 2019 2 கொஷின், 2023 பாண்டிச்சேரியில் 4 கொஷின், 2023 தமிழ்நாடில் 7 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இது வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ளூ பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இதில் கொஷின் கேட்பாங்க அப்படின்னு ஃபிக்ஸ்டு கிடையாது. அதிகமாகவும் கேட்கலாம், இதை விட கம்மியாகவும் கேட்கலாம். ஆனால் இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் 44 செக்ஷன் தான். கண்டிப்பாக இதிலிருந்து மினிமம் 1 இல்லைனா 2 கொஷினாவது வரும். மேக்ஸிமம் 7 கொஷின் வரைக்கும் இப்போ கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ 44 செக்ஷனில் கண்டிப்பாக இவ்வளோ மார்க் இருக்குன்னா அப்போ இந்த ஆக்டை நம்ம கண்டிப்பாக படித்து தான் ஆகணும் அப்படிங்கிறத ஒரு கிளாரிட்டியோடு இருங்க. ஸோ ஃபிலிம்ஸுக்கு இந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட். மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இப்போ லா பேப்பர் 2 இருக்குது இல்லையா, ஸோ அதில் கண்டிப்பாக ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட் அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்பாங்க. அதாவது ஏ அப்படிங்கிற ஒரு நபர், பி அப்படிங்கிற ஒரு நபர், 2 பேர் இருக்காங்க. ஸோ பி வந்து என்ன பண்ணுறாரு, ஏ கிட்ட எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வேணும், ஆனால் என்கிட்ட இப்போ கம்மியான அமௌண்ட்டு தான் இருக்குது, நான் உனக்கு ஒரு அட்வான்ஸ் தொகையை கொடுக்குறேன், 6 மாதத்துக்கு அப்புறம் மீதி தொகையை கொடுத்து நம்ம வந்து கிரைய பத்திரமாக மாற்றிக்கலாம், சேல் டீடாக மாற்றிக்கலாம்னு சொல்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாரு, ஏவும் அதை அக்செப்ட் பண்ணி அவங்க 2 பேரும் வந்து சேல் அக்ரிமெண்ட் கிரைய உடன்படிக்கைக்கு உட்படுறாங்க. அதன் பிறகு என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நாள், அதாவது 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் திரும்ப 2 லட்ச ரூபாய் அமௌண்ட்டோட பி வராரு. ஆனால் ஏ வந்து என்ன சொல்கிறாருன்னா, அப்போ இருந்ததை விட இப்போ ப்ராப்பர்ட்டி விலை அதிகமாகிடுச்சு, அதனால் நான் உனக்கு விற்க மாட்டேன், உன்னை விட அதிகமான அமௌண்ட் 4 லட்ச ரூபாய் தரதுக்கு சி அப்படிங்கிற நபர் ரெடியாக இருக்காரு, நான் அவர்கிட்ட இந்த ப்ராப்பர்ட்டியை விற்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ என்ன பண்ணலாம், பி ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட்டை போட்டு எனக்கு நீ ரெஜிஸ்டர் பண்ணி தான் தந்தாகணும் அப்படின்னு சொல்லி கோர்ட் மூலயமா ஏ கிட்டேருந்து ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட்டு. ஸோ இதில் 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரெடினஸ் அண்ட் வில்லிங்னஸ். ரெடினஸ் அப்படின்னும் பொழுது அந்த அமௌண்ட்டு என்கிட்ட ரெடியாக இருக்குது அப்படிங்கிறது, வில்லிங்னஸ் அப்படிங்கிறது அந்த அமௌண்ட்டை கொடுத்து நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறதுக்கு வில்லிங்காக இருந்தேன் அப்படிங்கிறது. ஸோ இந்த 2 விஷயமும் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட் இருக்கும். அடுத்து அட்வர்ஸ் பொசிஷன் பேஸ் பண்ண கொஷின்ஸும் வரும். ஸோ அட்வர்ஸ் பொசிஷன், இத்தனை வருஷம் மேலே நான் அனுபவிச்சுட்டு வந்துட்டேன் இந்த ப்ராப்பர்ட்டியில், அதனால எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி உரிமை அப்படின்னு கேட்கக்கூடியது இந்த அட்வர்ஸ் பொசிஷன். ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் அப்படிங்கிறது இந்த மாதிரி யாராவது உடைமையை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து மீட்டு தர சொல்லி கேட்கலாம். ஸோ இது ரெக்கவரி ஆஃப் பொசிஷன். டிக்ளரேஷன் அப்படின்னும் பொழுது அந்த ப்ராப்பர்ட்டியோடைய உரிமையாளர் நான் தான் அப்படின்னு சொல்லி விளம்புகை செய்ய சொல்லி கேட்கலாம். அடுத்து இன்ஜெங்ஷன் அப்படின்னும் போது ஏ அப்படிங்கிற ஒரு நபர் வந்து ஒரு வீடு கட்டுறாரு. ஸோ பி அப்படிங்கிற நபர் வந்து பக்கத்து நிலத்துக்காரர். இவர் என்ன பண்ணிடுறாரு, ஏ அந்த ப்ராப்பர்ட்டியும் தாண்டி அவருடைய நிலத்தையும் தாண்டி பியோடைய நிலத்தை சேர்த்து ஒரு வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஸோ இதை தடுக்க சொல்லி கேட்குறதுக்கு ஏ என்ன போகலாம், இன்ஜெங்ஷன் கேட்டு போடலாம். நிரந்தர உறுத்துக்கட்டளை, கட்டாய உறுத்துக்கட்டளை அப்படின்னு நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ மேண்டேட்ரி இன்ஜெங்ஷன், டெம்பரரி இன்ஜெங்ஷன், பர்மனண்ட் இன்ஜெங்ஷன் அப்படின்னு சொல்லி நிறைய இன்ஜெங்ஷன்ஸ் இருக்குது. ஸோ டெம்பரரி இன்ஜெங்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த வழக்கு நடக்கிற வரைக்கும் கேட்கக்கூடியது இந்த டெம்பரரி இன்ஜெங்ஷன். கேன்சலேஷன் அப்படின்னும் பொழுது கேன்சலேஷன்றது
ஒரு சேல் டீடை ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஸோ அதை வந்து கேன்சல் பண்ண சொல்லி கேட்கலாம். ரெக்டிஃபிகேஷன் அப்படின்னும் பொழுது ஒரு சர்வே நம்பர் மாறிடுச்சு ரெஜிஸ்டர் பண்ணும்போது. இல்லை வந்து சக்குப்பந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய டைரக்ஷனில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னும்போது அதில் ரெக்டிஃபிகேஷன் பண்ண சொல்லி நம்ம கேட்கலாம். அதே போல் ரெசெஷன் அப்படின்னும் பொழுது பவர் ஆஃப் அட்டார்னி இது மாதிரி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பவர் டீடை வந்து ரத்து செய்ய சொல்லியும் நம்ம கேட்கலாம். ஸோ இது மாதிரி கேட்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே என்னது, ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் தான். ஸோ ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய விஷயங்கள் தான். இந்த மாதிரியான கேசஸ் வந்து நம்மளுக்கு மெயின்ஸ் எக்ஸாமில் வரலாம். கண்டிப்பாக நம்மளுக்கு லா பேப்பர் 2ல் ஒரு கொஷின் இதை பேஸ் பண்ணி வராமல் இருக்கவே இருக்காது. அதுக்கு மேற்பட்டு எவ்வளோ கொஷின்ஸ் வேணால் வரலாம். ஸோ டோட்டலாக இந்த ஆக்டில் ஃபிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளால் மினிமம் 5 மார்க்காவது ஸ்கோர் பண்ண முடியும். மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் மினிமம் 25 மார்க்ஸாவது ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ரெண்டையும் சேர்த்துனா 30 மார்க் வெறும் 44 செக்ஷன் படித்தாலே நம்மளால் கெயின் பண்ணிட முடியும். ஸோ அதனால் இந்த ஆக்ட் அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட். இது ஏபிபி பொறுத்த வரைக்கும் பெருசாக கேட்குறது கிடையாது. ஏன்னா வந்து இது சிவில் பேஸ்ட் ஆக்ட்ன்றதுனால. அதே போல் ப்ராக்டிஸ் பொறுத்த வரைக்கும் சேல் அக்ரிமெண்ட்டும் எப்படி வந்து சேல் டீடாக கன்வெர்ட் பண்ணுறது, ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட். ஸோ ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ப்ராக்டிஸ்லேயும் அதிகபட்சமாக ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் வருது. அடுத்து வந்து மோஸ்ட்டாக காலேஜில் இந்த ஆக்டை நடத்தவே மாட்டாங்க. ரீசன் என்னென்னா, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டோட இந்த ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டை சேர்த்து நம்மளுக்கு செகண்ட் இயரில் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் படிக்கும்போதெல்லாம் எனக்கு ப்ரொஃபஸர்ஸ் இது நடத்தவே இல்லை, ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் அப்படிங்கிறது. அதனால் நான் இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் படிக்காமலே நம்மளால் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணிட முடியும். ஆனால் இங்கே சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா கட்டாயம் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டை படிக்காமல் நம்மளால் கிளியர் பண்ணவே முடியாது. ஸோ இதை வந்து மைண்டில் நல்லா ஏற்றிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் சொன்னது உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிச்சா, கிளியராக இருக்கா, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, இல்லை ஸ்லோவாக போகணுமா? ஓகே, ஸோ இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் 1963. இப்போ தான் நம்ம வந்து ஆக்டுக்குள்ளே போகிறோம். குறித்த வகை நிவாரண சட்டம் 1963. ஸோ 1963க்கு முன்னாடி ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருந்துச்சா இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா உங்களுடைய ஆன்சர் இருந்துச்சுன்னா அது எந்த வருஷம் இருந்துச்சு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். மைக் ஆன் பண்ணியும் சொல்லலாம், இல்லை சாட் பாக்ஸ்லேயும் போடலாம். ஓகே, ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் 1877லேயே இருந்துச்சு. ஸோ அந்த ஆக்டை வந்து ரிப்பீல் பண்ணிட்டாங்க. அந்த ஆக்டை ரிப்பீல் பண்ணதுலேருந்து எல்லா விஷயமே மாறிடுச்சு. ஆனால் ஒரே ஒரு செக்ஷன் மட்டும் மாறாமல் இருக்குது, அதுதான் செக்ஷன் 42. இப்போ வரைக்கும் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டில் 42 அதே செக்ஷனாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ 1877 ஒரு ஆக்ட், ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருந்துச்சு. அதை வந்து ரிப்பீல் பண்ணிட்டு தான் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் 1963 ஒரு ஆக்ட் வந்துச்சு. அப்போ இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே மாற்றிட்டாங்க எக்ஸப்ட் செக்ஷன் 42 தவிர மீதி எல்லா விஷயமே மாற்றிட்டாங்க. ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய கான்செப்ட். செகண்ட் விஷயம் வந்து 1872. இந்த 1872ல் ரொம்ப 2 முக்கியமான இம்பார்ட்டண்ட் ஆக்ட் வந்துச்சு. ஸோ 1877 நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அது கூடவே 1872லேயே 2 முக்கியமான ஆக்ட் வந்துச்சு. இந்த ஆக்டோட அது லிங்கான ஆக்ட். ஸோ அது என்னன்னு உங்களுக்கு கெஸ் பண்ண முடியுமா? யாராச்சும் கெஸ் பண்ண முடியும்னா சொல்லுங்கள். ஓகே, நானே சொல்லிடவா? ஓகே, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டும் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டும். ஸோ இந்த 2 ஆக்டும் தான். ஓகே, சரி. கான்ட்ராக்ட் ஆக்ட் இந்தமாரி கான்ட்ராக்ட்ஸ் பேஸ் பண்ணி ஒரு ஆக்டுன்னு இருக்கும்போது எதுக்காக ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் தேவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கான்ட்ராக்ட் ஆக்ட்டு
காம்ப்ரிஹென்சிவாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது, அதில் நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் கான்ட்ராக்ட் ஆக்டில் கான்ட்ராக்டை மீறினோன்னா ப்ளீச் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறதுல என்ன ரெமெடி கிடைக்குன்னா வெறும் காம்பன்சேஷன் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டில் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்கிக்கலாம். வாட் யூ வாண்டட் அந்த விஷயத்தையே நம்மளுக்கு கிடைக்கும். எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து. ஸோ ஏ அப்படிங்கிற ஒரு நபர் இருக்கார், பி அப்படிங்கிற ஒரு நபர் என்ன பண்ணுறாரு, ஏ கிட்டேருந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்டை ஆல்ரெடி கொடுத்துட்டார். ஸோ அட்வான்ஸ் அமௌண்ட்டை ஆல்ரெடி கொடுத்துட்ட பிறகு அவர் வந்து ரெஜிஸ்டர் பண்ண மறுக்கிறார். சேல் அக்ரிமெண்ட் போகிறாங்க, சேல் அக்ரிமெண்ட்டை மீறி ரெஜிஸ்டர் பண்ண மறுக்கிறார். ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டு போடலான்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த கோர்ட்டில் நம்ம வந்து என்ன கேட்கலான்னா, எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டி வேணும்னு கேட்கலாம். ஸோ வாட் வி வாண்டட் அந்த விஷயத்தையும் நம்ம பெறலாம். ஆனால் அதுவே கான்ட்ராக்ட் ஆக்ட்னா 50,000 ரூபாய் முதலே அட்வான்ஸ் கொடுத்தோம்ல, அதில் இருந்து இப்போ 6 மந்த்ஸ் ஆகிடுச்சா, ஸோ அதனுடைய வட்டியோட நம்ம வாங்கிக்கலாம். ஸோ காம்பன்சேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி தான் நம்மளால் கான்ட்ராக்ட் ஆக்டில் வாங்க முடியும். ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்கிக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டியே வேணும்னா ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டியை கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு தான் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் தனியாக தேவைப்படுது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ட்ரெஸ்பாஸ் பண்ணுறோம். ஸோ ஏ அப்படிங்கிற ஒரு நபர் பி அப்படிங்கிற ஒரு நிலத்துல போயிட்டு ட்ரெஸ்பாஸ் பண்ணுறாரு, அங்கே ஒரு லைட் இருக்குது, அது உடச்சிட்றாருன்னு வச்சுப்போம் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இப்போ கான்ட்ராக்ட் ஆக்டில் என்ன பண்ணலாம், அந்த லைட்டுக்குரிய காசை தான் கேட்டு வாங்க முடியும். ஆனால் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டில் அந்த லைட்டையே மறுபடி ரெஸ்டோர் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்கலாம். ஸோ இதுதான் கான்ட்ராக்ட் ஆக்டுக்கும் ஸ்பெசிஃபிக் ஆக்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இதனால தான் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் தேவைப்படுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டோட என்னென்ன ஆக்ட்லாம் கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1882, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1908, சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட், இது வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டி பற்றி பேஸ் பண்ணது. சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி பற்றி பேஸ் பண்ணது. அடுத்தது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கான்ட்ராக்ட் ஆக்டும் இதோட கனெக்ட் ஆகிருக்கும், எவிடன்ஸ் ஆக்டும் கனெக்ட் ஆகிருக்கும். எவிடன்ஸ் ஆக்ட் எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்னா, இப்போது ஒரு ப்ராப்பர்ட்டியில் நான் தான் அனுபவத்தில் இருக்கேன், பொசிஷனில் இருக்கேன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும்னா அது அந்த ப்ராப்பர்ட்டிக்கு நான் பட்டா காமிக்கலாம், வாட்டர் டேக்ஸ் காமிக்கலாம், அடுத்து என்னென்ன விஷயங்கள் எலக்ட்ரிசிட்டி பில் காமிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எவிடன்ஸ் தான். ஸோ இப்படியெல்லாம் எவிடன்ஸ் ஆக்டும் இதனோட கனெக்ட் ஆகியிருக்கு. அடுத்து சிபிசி 1908, இந்த ஆக்டுமே வந்து இந்த ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த எல்லா ஆக்டையும் நம்ம சேர்த்து தான் படிக்கணும். அதே போல் ஜட்மெண்ட் ரைட்டிங்கில் எழுதும் போதும் இந்த எல்லா ஆக்ட்டுமே மேக்ஸிமம் இன்டர் கனெக்டடாக தான் வரும். இப்போ ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டுனா அதில் நம்ம சிபிசி ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து ஜட்மெண்ட் கொடுக்குற மாதிரி வரும். ஸோ அதனால சிபிசியும் நம்மளுக்கு வரும். அதே போல் அது ஒரு கான்ட்ராக்டுன்றதுனால கான்ட்ராக்ட் ஆக்ட் வரும். அது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக இருந்துச்சுன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் வரும். அது ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் வரும். அது மூவபிளாக இருந்துச்சுன்னா சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் வரும். ஸோ எல்லாமே நம்ம லிங்க் பண்ணி எழுதுகிற மாதிரி தான் இருக்கும், ஜட்மெண்ட் ரைட்டிங் பொறுத்து தான். அதனால தான் என்னென்ன ஆக்ட்ஸ் இதோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற விவரங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா, சிஜே பிலிம்ஸில் எப்படி கேட்டிருக்காங்க, மெயின்ஸில் எப்படி கேட்டிருக்காங்க, அடுத்து ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட்னா என்ன, எதுக்காக ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் தேவைப்படுது, 1877 ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் வந்திருக்கு, அதில் எல்லாமே ரிப்பீல் ஆனாலும் செக்ஷன் 42 மட்டும் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டோட என்னென்ன ஆக்ட்லாம் லிங்க் ஆகிருக்கு அப்படிங்கிறதும் தெரிஞ்சுட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் லாஸ்ட்டாக எப்போ அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா, அந்த இயர் தெரியுமா? ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டில் ரொம்ப முக்கியமான அமெண்ட்மெண்ட் அது. யாராச்சும் இயர் தெரிஞ்சால் சொல்லலாம். 1/8/2018 இந்த அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க.
ஓகேவா? ஸோ அந்த அமெண்ட்மெண்ட் என்னன்னு இந்த ஆக்ட்ல அந்த செக்ஷனை பார்க்கும்போது தெளிவாக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அந்த டேட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் அப்ஜெக்டிவ்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 1/8/2018 தான் அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க லாஸ்ட்டாக. இதுதான் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டில் பண்ண மேஜர் அமெண்ட்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு நீங்கள் எப்பயுமே நோட்ஸ் ப்ளஸ் பேர் ஆக்ட் வச்சுட்டு தான் கிளாஸில் உட்காரணும். ரீசன் என்னென்னா, நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணுறத எக்ஸாமுக்கு பிஃபோராக தான் ஓப்பன் பண்ணுவோம், இல்லை டெஸ்ட் ஏதாவது வச்சாங்கன்னா ஓப்பன் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு என்னென்ன நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஏதோ கிறுக்கியிருப்போம்ல, ஸோ அதை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் கிளாஸில் வந்து தூக்கம் வராமல் இருக்கணும்னா நோட்ஸ் எடுப்பேன். நான் அப்படி தான் பண்ணுவேன், நோட்ஸ் எடுப்பேன். ஸோ அதனால் தூக்கம் வந்து பெருசாக தெரியாது. ஏதோ அவங்க சொல்கிறாங்க காதில் வாங்கிட்டு அதை அப்படியே எழுதிக்கிட்டே இருப்பேன். ஸோ அது மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். தூக்கம் வருதுன்னா அதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரியாம்பிள். ஓகேவா? ஸோ இப்போ ஆக்டுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். ஆக்டுக்குள்ளார முகப்புரை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். An act to define and amend the law relating to certain kinds of specific relief. ஸோ சில விஷயங்களை வந்து மட்டும்தான் இதில் கேட்க முடியும். எல்லா ரிலீஃபையும் இதில் கேட்க முடியாது. சர்டைன் கைண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பர்டிகுலரான சில விஷயங்கள் நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி, ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் டியூட்டி, இன்ஜங்ஷன், ரெசிஷன், ரெக்டிஃபிகேஷன், இது போல் விஷயங்கள் மட்டும்தான் நீங்கள் இந்த ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் மூலயமா கேட்க முடியும். வேறு எதுவும் கேட்க முடியாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை டிஃபைன் அப்படின்னா வரையறுக்கிறது, அமெண்ட் அப்படின்னா திருத்தம் செய்கிறது, இதை செய்கிறதுக்கான விஷயத்தையும் இந்த ஆக்டுக்கு அதிகாரம் இருக்குது, பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ஆக்டில் எத்தனை பார்ட் இருக்குது? பேர் ஆக்ட் பார்த்து சொல்லுங்கள். எத்தனை பார்ட்ஸ் இருக்குது? எத்தனை ஷெட்யூல் இருக்குது? எத்தனை சாப்டர்ஸ் இருக்குது? 8. எத்தனை செக்ஷன்ஸ் இருக்குது? 44. ஸோ பார்ட் வந்து 3 பார்ட் இருக்குது, 8 சாப்டர்ஸ் இருக்குது, 44 செக்ஷன்ஸ் இருக்குது, ஒரு ஷெட்யூல் இருக்குது. ஸோ பார்ட் 1ல் செக்ஷன் 1லேருந்து 4 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. பார்ட் 2ல் 5லேருந்து 35 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. பார்ட் 3ல் 36லேருந்து 44 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதுக்குள்ளாரே சாப்டர்ஸும் வந்துடும், செக்ஷன்ஸும் வந்துடும். இப்போ இந்த ஆக்ட் எப்போ எனாக்ட் பண்ணாங்க அப்படின்னா 13/12/1963 இந்த ஆக்ட் வந்து எனாக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து பார்லிமெண்ட்டோட 14th ரிபப்ளிக் இயர்னு சொல்லலாம். இதை வந்து ப்ரியாம்பிள்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் இது அப்ஜெக்டிவாக கேட்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பார்லிமெண்ட்டோடைய 14th ரிபப்ளிக் இயரான 1963 தான் இந்த ஆக்ட் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு, எனாக்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ 13 December 1963, 13/12/1963 அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து இன்னைக்கு என்ஃபோர்ஸ் ஆச்சு அப்படின்னா 1/3/1964, அடுத்த வருஷம் தான் என்ஃபோர்ஸ் ஆகிருக்கு. ஓகே, இப்போ வந்து எனாக்டுக்கும் என்ஃபோர்ஸுக்கும் என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் இருக்கும் யாராச்சும் சொல்ல முடியுமா? எனாக்டுக்கும் என்ஃபோர்ஸுக்கும் ஆன டிஃப்ரென்ஸ் நானே சொல்லிடுவா. எனாக்ட் அப்படிங்கிறது பார்லிமெண்ட்டில் பில் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரசிடெண்ட்டோடைய கன்சர்ன்ட்டை வாங்கிடுறாங்க அப்படின்னா அது எனாக்ட். அது வரைக்கும் ஓகே இந்த ஆக்ட் வரப்போகுது அப்படிங்கிறத ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, ஸோ அது எனாக்டட். என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது அவங்க நோட்டிஃபிகேஷன்லாம் விட்டுட்டு இந்த தேதி அன்னிலேருந்து இது செயல்பாட்டுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எனாக்டுக்கும் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கும் ஆன டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, அடுத்து இதோடைய ஆக்ட் நம்பர். ஸோ ஆக்ட் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஆக்ட் நம்பர் 47 of 1963. ஸோ 47 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை கூட நம்மளுக்கு அப்ஜெக்டிவில் கேட்கலாம். இப்போ நம்ம பிஎஸ்ஏ, பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ், ஸோ இந்த ஆக்டில் வந்து இப்போது
பார்லிமெண்ட் ஓகே சொல்லி பிரசிடெண்ட்டும் அது கன்சர்ன் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ அந்த பில்லு வந்து எனாக்ட் பண்ணப்பட்டுருச்சு. அந்த எனாக்ட் பண்ணப்பட்ட டேட் யாருக்காச்சும் தெரியுமா? 25/12/2023. வெரி குட். ஓகே, அடுத்து வந்து இது வரைக்கும் கிளியராக இருக்கா? இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? ஃபாஸ்ட்டாக போகிறேன்னா பாடின தாலாட்டியே திரும்ப பாடணுமா இல்லை புது தாலாட்டுக்கு போகலாமா? கமான். ஓகே, இது வரைக்கும் நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத ஜஸ்ட் ரீகேப் பண்ணிட்டு போவோம். ஸோ ப்ளிம்ஸ் எக்ஸாமில் எப்படி கேட்பாங்க, மெயின்ஸ் எக்ஸாமில் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் 1877 ஒரு ஆக்ட் இருந்திருக்கு. அது ரிப்பீட் பண்ணப்பட்டு தான் 1963 அந்த ஆக்ட் வந்துச்சு. செக்ஷன் 42 தவிர மற்றது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அடுத்து இந்த ஆக்ட் வந்து எதுக்காக தேவைப்படுதுன்னா, இந்த ஆக்ட் வந்து நமக்கு என்ன வேணுமோ அந்த ரிலீஃபை வந்து கொடுக்கும். கான்ட்ராக்ட் ஆக்ட் வந்து காம்ப்ரிஹென்சிவாக இருக்குது, பெருசாகவும் இருக்குது, அதில் வெறும் காம்பன்சேஷன் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்தை வந்து பெற்றுத்தரக்கூடியது. அடுத்து வந்து ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டில் என்னென்ன ஆக்ட்லாம் கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா 6 ஆக்ட் கனெக்ட் ஆகிருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட், சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட், கான்ட்ராக்ட் ஆக்ட், எவிடன்ஸ் ஆக்ட் அண்ட் சிபிசி. லாஸ்ட்டாக எப்போ இந்த ஆக்டில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்கன்னா 1/8/2018 கொண்டு வந்தாங்க. சரி, ப்ரியாம்பிளில் வந்து குறிப்பிட்ட சில பரிகாரங்களுக்கு மட்டுமே இந்த ஆக்ட் இருக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வரையறுக்கவோ திருத்தம் செய்யவோ இந்த ஆக்ட் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதில் வந்து 3 பார்ட்ஸு, 8 சாப்டர்ஸு, 44 செக்ஷன்ஸு, ஒரு ஷெட்யூல் இருக்குது. அடுத்து வந்து நம்ம என்ன தெரிஞ்சு போகிறோன்னா, என்னைக்கு எனாக்ட் ஆச்சுன்னா 13 டிசம்பர் 1963 எனாக்ட் ஆச்சு. அது வந்து 14th ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். 14th இயர் ஆஃப் ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதோட ஆக்ட் நம்பர் வந்து 47 ஆஃப் 1963. அடுத்து இது என்னைக்கு என்ஃபோர்ஸ் ஆச்சுன்னா 1/3/1964, அடுத்த வருஷம் தான் என்ஃபோர்ஸ் ஆகிருக்கு. ஸோ இன்னொரு விதமாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், அந்த 3யையும் 1யையும் ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 4 வரும். 1/3 தானே, 1/3/1964 தானே. ஸோ அந்த 1யையும் 3யையும் ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 4 கிடைக்கும். அந்த 4 தான் லாஸ்ட்டாக 1964 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? இது வரைக்கும் கிளியர்னா செக்ஷன் 1க்குள்ளே நம்ம என்டர் ஆகும். ஓகே, செக்ஷன் 1 பார்க்கலாமா? செக்ஷன் 1 ஷார்ட் டைட்டில், எக்ஸ்டெண்ட் அண்ட் கமென்ஸ்மெண்ட். ஸோ ஷார்ட் டைட்டில் பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் 1963 அதோடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டோன்னா, இந்த செக்ஷன் 1ல் எப்பயுமே அந்த ஆக்ட் பேசும், இதெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அது சொல்லும். சரி, உன் பேர் என்ன அப்படின்னா, என்னுடைய பேர் வந்து ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் அப்படின்னு சொல்லும். ஓகே, நீ எவ்வளோ தூரம் வரைக்கும் ஆள்வரை செலுத்துவ, ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கும் உனக்கு அப்படின்னா, நான் ஹோல் ஆஃப் இந்தியாவுக்கு அப்ளை ஆவேன். முதல்ல எனக்கு வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிற ஒன்று எக்ஸ்க்ளூட் ஆகிருந்துச்சு. ஆனால் இப்போ நான் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் பொருந்த ஆரம்பிச்சிட்டேன். எப்போலேருந்து அப்படின்னு கேட்டோன்னா 31/10/2019 நான் பொருந்த ஆரம்பிச்சிட்டேன். ஏன் அப்படின்னா, அப்போ ஒரு ஆக்ட் வந்துச்சு, ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்னு. அந்த ஆக்டோடைய நம்பர் என்ன? 34 ஆஃப் 2019. 34 ஆஃப் 2019 நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆக்டுக்கு பிறகு நான் 31/10/2019 இன்க்ளூடிங் ஜம்மு அண்ட் காஷ்மீராக தான் இருக்குது. அதனால் ஹோல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லணும். அடுத்தது என்னையிலேருந்து நீ செயல்பாட்டுக்கு வந்த அப்படின்னு கேட்டோம்னா 1/3/1964 நான் வந்தேன். ஓகே, நீ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்டா, ஸ்டேட் கவர்மெண்ட் ஆக்டா? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்டு அப்படின்னு சொல்லுது. ஓகே, நீ எப்படி என்ஃபோர்ஸ் பண்ணப்பட்ட அப்படின்னா, எப்பயும் போல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட்னா
இப்போ பிஎன்எஸ், பிஎஸ்ஏ, பிஎன்எஸ்எஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஆக்ட்லாம் எப்படி நான் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தேன்? நோட்டிஃபிகேஷன் விட்டு அஃபிஷியல் கெசெட்டில் நோட்டிஃபிகேஷன் விட்டு தானே. ஸோ அதே போல் தான் அஃபிஷியல் கெசெட்டில் நோட்டிஃபிகேஷன் விட்டு நானும் வந்தேன் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா? ஸோ அஃபிஷியல் கெசெட்டில் நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ எப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வரும்ன்றத சொல்லியிருக்காங்க. பிஎன்எஸ், பிஎஸ்ஏ, பிஎன்எஸ்எஸ் இந்த 3 ஆக்டும் 1/7/2024 நெக்ஸ்ட் மந்த் வருது. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு நோட்டிஃபிகேஷன் இப்போ வெளியிட்டிருக்காங்க. அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட் தான். ஓகே, இது கிளியரா? ஸோ ஆக்டை நம்ம கேள்வி கேட்க போகிறோம். ஆக்ட் ஷார்ட் டைட்டில் உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டேன்னா அது ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் 1963ன்னு சொல்லுது. எக்ஸ்டெண்ட் நீ யார் யாருக்கெல்லாம் நீ அப்ளை ஆக, எது வரைக்கும் உனக்கு ஆள்வரை ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது அப்படின்னு கேட்டேன்னா ஹோல் ஆஃப் இந்தியா. ஜம்மு அண்ட் காஷ்மீர் முதல்ல இல்லாமல் இருந்துச்சு, இப்போ அதுவும் இன்க்ளூட் ஆகிடுச்சு. எப்பையில் இருந்து அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 34/2019 அந்த ஆக்டுடைய நம்பர். அதில் இருந்து அதை வந்து என்னைக்கு என்ஃபோர்ஸ் ஆச்சு அப்படின்னா 31/10/2019 அது செயல்பாட்டில் இருக்குது. ஸோ அப்பையில் இருந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் என்னோட இன்க்ளூட் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இனிலேருந்து நீ செயல்பாட்டுக்கு வந்த அப்படின்னா 1/3/1964 வந்துட்டேன். நீ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்டா ஸ்டேட் கவர்மெண்ட் ஆக்டா? நான் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்டு. அஃபிஷியல் கெசெட் மூலயமா நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு தான் நான் வந்தேன். ஸோ எனாக்ட் ஆன டேட் வந்து 13/12/1963 தான். ஸோ அதுக்கப்புறம் நான் நோட்டிஃபிகேஷன் விடப்பட்டு தான் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? ஸோ டேட்ஸ்லாம் டீட்டெயிலாக நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, அடுத்து டெஃபனிஷன்ஸ்க்கு போயிடலாமா? செக்ஷன் 2 டெஃபனிஷன். அன்லெஸ் த கண்டெக்ஸ்ட் அதர்வைஸ் ரெக்வயர்ஸ். ஸோ இந்த வேர்டிங்கை நிறைய இடத்துல பேராக்டில் பார்த்துருக்கலாம். ஸோ இந்த வேர்டிங்கோட அர்த்தம் புரிஞ்சாதான் இந்த கான்செப்டே நம்மளுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வேர்டோடைய அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுப்போம். வேறு எங்கேயும் விளக்கம் தரலை அப்படின்னா இந்த டெஃபினேஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ளிகேஷன் அப்படின்னா ஆப்ளிகேஷன் 2A இதுதான் 2A ஆப்ளிகேஷன். ஆப்ளிகேஷன் வந்து லயபிலிட்டி இல்லைன்னா கடப்பாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொதுவான அர்த்தம் அதுதான். ஸோ இந்த இடத்துல இன்க்ளூட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. இன்க்ளூட்ஸ் எவ்ரி டியூட்டி என்ஃபோர்ஸபிள் பை லா. இன்க்ளூட்ஸ் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா? ஸோ அங்கே வந்து அண்டர்லைன் பண்ணி எழுதிக்கோங்க. இது வந்து இன்க்ளூசிவ் இல்லஸ்ட்ரேட்டிவ் தான். இதுவும் ஒன்று, இது மட்டுமே அப்படின்னு கிடையாது. மீன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை இங்கே கொடுத்துருந்தாங்கன்னா அது எக்ஸாஸ்டிவ், முழுமையாக அதுதான் அதனுடைய அர்த்தம்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல இன்க்ளூட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இது ஒரு இல்லஸ்ட்ரேட்டிவான விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ எவ்ரி டியூட்டி அப்படின்னு வரும்போது டியூட்டின்றது என்ன, எவ்ரி டியூட்டின்னு கொடுத்துட்டா அப்போ எல்லா டியூட்டியுமே இதில் வருமானா கிடையாது. வெறும் லீகல் டியூட்டி மட்டும்தான் வரும். மாரல் டியூட்டி, அதாவது அப்பா வந்து பையனை பார்த்துக்கணும், பையன் அப்பாவை பார்த்துக்கணும், இது மாதிரியான மாரல் டியூட்டிஸ் இதில் வராது. அதுக்கப்புறம் ரிலீஜியஸ் டியூட்டி, ஸோ டெம்பிள் ப்ராப்பர்ட்டியை பராமரிக்கிறது, டெம்பிளுக்காக செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வராது. சோஷியல் டியூட்டி அப்படின்னும் பொழுது சமூகத்துக்காக செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே இதில் வராது. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்தது என்ஃபோர்ஸபிள் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ஃபோர்ஸபிலிட்டி எப்போ ஆகும் அப்படிங்கிறத நம்ம செக்ஷன் 11 and 12 ஆஃப் கான்ட்ராக்ட் ஆக்டில் தான் பார்க்கணும். சார் அந்த பிடிஎஃப்பை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அந்த பிடிஎஃப்பில் செக்ஷன் 11 and 12 அதில் இருக்குது. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா செக்ஷன் 11 பொறுத்த வரைக்கும் ஏஜ் ஆஃப் மெஜாரிட்டி என்ன ஏஜோ அந்த ஏஜ்க்கு அப்புறத்துலேருந்து, இப்போ 18 ஏஜ் தான் மெஜாரிட்டி அப்படின்னா 18 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஒரு நபர் வந்து கான்ட்ராக்டில் என்டர் ஆக முடியும். ஸோ மைனர் வந்து கான்ட்ராக்டில் என்டர் ஆக முடியாது அப்படிங்கிறது தான் இந்த செக்ஷன் 11 சொல்லுது. செக்ஷன் 12 வந்து என்ன சொல்லுதுன்னா அவங்க சவுண்ட் மைண்டில் இருக்கணும், ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருந்து தான் அந்த கான்ட்ராக்டுள்ள என்டர் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சவுண்ட் மைண்டே சில பேருக்கு வந்து இன்டர்வல்ஸில் இருக்கும். சில சமயங்களில் சவுண்ட் மைண்டோடு இருப்பாங்க, சில டைம் வந்து
சவுண்ட் மைண்ட் இல்லாமல் இருப்பாங்க. எக்ஸாம்பிள் இப்போ ஏதாவது ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரியான டைமில் அவங்க சவுண்ட் மைண்டில் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் வந்து வாங்காமல் அவங்க நல்ல மைண்டில் இருக்கும்போது ஒரு கான்ட்ராக்டில் சைன் போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த கான்ட்ராக்டும் என்ஃபோர்ஸபிள் தான். அடுத்து என்னென்ன மாதிரியான கான்ட்ராக்ட்லாம் செல்லாது அப்படின்னா கோவேஷன் மூலியமாவோ அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் மூலியமாவோ கன்சிடரேஷன் எந்தவித மறுபயனும் இல்லாமல் எவ்வித டைட்டில் எவ்வித உரிமையும் இல்லாமல் அந்த ப்ராப்பர்ட்டியில் உரிமையும் இல்லாமல் ஒரு நபரை வந்து ஏதாவது செய்கிறாங்க, ஒரு கான்ட்ராக்டில் என்டர் ஆகுறாங்க அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் வாய்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் சைன் ஏமாத்துறது, ஃப்ராட் பண்ணுறது, கட்டாயப்படுத்துறது, இது எல்லாமே வந்து டிஃபெக்ட் இன் ஃபார்மேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய எந்த விஷயமுமே என்ஃபோர்ஸபிள் ஆகாது. ஓகே, என்ஃபோர்ஸபிளுக்கு 2 கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. ஒரு கண்டிஷன் வந்து ஃபிக்ஸ்டு பை லா. நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த விஷயங்கள்லாம் இருக்கணும், மேஜராக இருக்கணும், சவுண்டு மைண்டோடு இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் ஃபிக்ஸ்டு பை லா அப்படின்னு அர்த்தம். செகண்ட் ஒன் வந்து கான்செக்ஷுவல் அப்படின்னு சொல்கிறாங்க. கான்சென்ஷுவல் அப்படிங்கிறது வந்து அக்ரிமெண்ட் ஆஃப் த பார்ட்டிஸ். அவங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டு அதுக்கு அவங்க ஒரு அக்ரிமெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ இது 2ம் இருக்கணும். இதுதான் என்ஃபோர்ஸபிலிட்டி அப்படிங்கிற கான்செப்டை குறிக்கும். ஸோ ஆப்ளிகேஷன்ன்றது லயபிலிட்டி இல்லைன்னா கடப்பாடு அப்படின்னு சொல்லலாம். இன்க்ளூட்ஸ் அப்படிங்கிறது ஒரு இல்லஸ்ட்ரேட்டிவான டெஃபினேஷன் தான், அது முழுமையாக சொல்லாது. எவ்ரி டியூட்டி அப்படிங்கிறது லீகல் டியூட்டியை தான் குறிக்கும், மாரலோ ரிலீஜியஸோ சோஷியல் டியூட்டியோ குறிக்காது. என்ஃபோர்ஸபிள் அப்படிங்கிறதுக்கு செக்ஷன் 11 and 12 நம்ம பார்க்கணும் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆக்ட். செக்ஷன் 11 and 12 என்ன சொல்லுது? 11 வந்து மைனராக இருக்கக்கூடாது, மேஜராக இருக்கணும். 12 வந்து சவுண்டு மைண்டோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ இதுக்கு என்ஃபோர்ஸபிலிட்டிக்கு 2 கண்டிஷன், ஃபிக்ஸ்டு பை லாவாக இருக்கணும், நெக்ஸ்ட்டு வந்து கான்சென்ஷுவல் அக்ரிமெண்ட் ஆஃப் த பார்ட்டிஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுக்கு ரிலவெண்ட்டாக 2 கேஸ் லாஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேஸ் லா ஆப்ளிகேஷன் பேஸ் பண்ணது ஸ்டேட் ஆஃப் பாம்பே விசஸ் ஹாஸ்பிட்டல் மஸ்தூர் சபா AIR 1962 SC 610. ஸோ இதை நான் வந்து சேட் பாக்ஸில் போடுறேன். ஓகே, இப்போ இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு ஒர்க்மேன் வந்து கண்டினியூவாக அந்த இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, டக்குன்னு அவரை வந்து ரிட்ரென்ச் பண்ணுறாங்க, அதாவது வேலையை விட்டு தூக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உரிய காம்பன்சேஷனை வந்து கொடுக்கணும். இது வந்து ஒரு லீகல் டியூட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆப்ளிகேஷன். அடுத்து Vanguard Fire and General Insurance Company vs. Fraser Ross AIR 1960 SC 971. ஸோ இதை வந்து சேட் பாக்ஸில் நான் டைப் பண்ணி போடுறேன். இதில் வந்து ஒரு ஃபயர் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து இன்சூரன்ஸ் கொடுக்க வேண்டியது அவங்களுடைய ஆப்ளிகேஷன் அப்படின்றத இந்த கேஸ்லாவில் சொல்லியிருப்பாங்க. இந்த கேஸ்லாவை நீங்கள் டீட்டெயிலாக படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியரான ஐடியா கிடைக்கும். ஸோ இதில் நான் வந்து அதில் என்ன கண்டென்ட்டோ அதை மட்டும் சொல்லிட்டேன். ஓகே, ரெமடிஸ் ஃபார் ப்ளீச் ஆஃப் ஆப்ளிகேஷன். ரெமடிஸ் ஃபார் ப்ளீச் ஆஃப் ஆப்ளிகேஷன் என்னென்னலாம் ரெமடிஸ் கிடைக்கும் இந்த ஆப்ளிகேஷனை மீறிட்டாங்க அப்படின்னா? 3 விதமான ரெமடி கிடைக்கும். 1 வந்து ரெட்ரிபியூஷன், 2 வந்து ரெஸ்டோரேஷன், 3 வந்து காம்பன்சேஷன். ரெட்ரிபியூஷன் அப்படின்னா RETRIBUTION, ரெட்ரிபியூஷன். ஸோ இந்த ரெட்ரிபியூஷன் வந்து எதை பற்றி பேசும் அப்படின்னா பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி தான் பேசும். ஸோ பனிஷ்மெண்ட் அப்படின்னும்போது நம்மளுக்கு கிரிமினல் சைட் பனிஷ்மெண்ட் இதில் வருமானா? கிரிமினல் சைட் பனிஷ்மெண்ட்லாம் வராது. ஒரு ஃபைன், இப்போ வந்து ஹெல்மெட் போடாமல் ஒரு நபர் போகிறாங்க, அது அவங்க லீகல் டியூட்டியை மீறுற மாதிரி தான். ஸோ அதுக்கான ஃபைனை வந்து அவங்க பே பண்ணணும். ஸோ இதுதான் இந்த இடத்துல பனிஷ்மெண்ட். ரெஸ்டோரேஷன் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரெஸ்டோரேஷன். ஸோ ரெஸ்டோரேஷன் அப்படின்னும் பொழுது ஒரு லேண்ட்லார்ட் டெனண்ட் இருக்காங்க, டெனண்ட்டை வந்து லேண்ட்லார்ட் வலுக்கட்டாயமாக ஃபோர்ஸிபிளாக அவரை வந்து அந்த லேண்ட்லேருந்து வெளியில் அனுப்புகிறாங்க. ஸோ அதை வந்து டிஸ்பொசஷன் சொல்லுவாங்க. பொசஷன்னா அதில் இருக்கிறது, டிஸ்பொசஷன்னா
அவங்கள வெளியில் அனுப்புறது. இதுதான் வந்து செக்ஷன் 6 இந்த விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அவங்கள வெளியில் ஃபோர்ஸபிளாக அனுப்புறது. இந்த மாதிரி அனுப்பும் பொழுது அவங்க கேஸ் போடலாம். இந்த மாதிரி என்னை வந்து நான் இவ்வளோ நாள் அனுபவிச்சுக்கிட்டு வந்தேன், அவங்க திடீர்னு எதுவுமே சொல்லாமல் வந்து என்னை வலுக்கட்டாயமாக இந்த இடத்த விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து செக்ஷன் 6 படி கேஸ் போட்டு நம்ம வாங்கலாம். என்ன வாங்கலாம்? திரும்ப ரெஸ்டோர் பண்ண சொல்லி கேட்கலாம். ரெஸ்டோர்னும் போது திரும்ப அவங்க பொசஷனுக்கு வர்றது, அவ்வளோதான். அவங்கள பொசஷனுக்கு வர விட்டுடணும். அடுத்து காம்பன்சேஷன். அப்போ இவங்களை வெளியிலே அனுப்ப முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கள வெளியில் அனுப்புறது சட்ட ரீதியாக மட்டும்தான் அனுப்பணும். அதுதான் கான்செப்ட். அவங்கள வெளியில் அனுப்புறதுக்கு தமிழ்நாடு ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் ஆக்ட்னு ஒன்று இருக்கும், RLTO. ஸோ அதை யூஸ் பண்ணி இவங்க அவங்கள வெளியில் அனுப்பலாம். அடுத்து தேர்டு விஷயம் வந்து காம்பன்சேஷன். ஸோ காம்பன்சேஷன்னும் போது என்ன டேமேஜோ அதுக்கு ஈக்குவலான மணியை வந்து கொடுக்கலாம். ஸோ இதுதான் 3 விதமான ஆப்ளிகேஷன் ப்ளீச் பண்ணும்போது இருக்கக்கூடிய ரெமடி. அடுத்தது செட்டில்மெண்ட். 2B வந்து செட்டில்மெண்ட். ஸோ நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ப்ரியாம்பிள் பார்த்துருக்கோம். அடுத்து வந்து டெஃபினிஷனில் ஆப்ளிகேஷனை மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கோம். ஸோ ஆப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஒரு லீகல் டியூட்டியாக இருக்கணும். அது என்ஃபோர்ஸபிள் ஆகிறது வந்து செக்ஷன் 11 and 12 ஆஃப் கான்ட்ராக்ட் ஆக்ட் நம்ம பார்க்கணும். இது வந்து இன்க்ளூசிவ் தான், இல்லஸ்ட்ரேட்டிவ் தான். இது வந்து ஃபுல்லான விஷயத்தையும் சொல்லாது. அடுத்து இதில் வந்து 2 விஷயம் என்ஃபோர்ஸபிளுக்கு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. ஒன்று ஃபிக்ஸ்டு பை லா, சட்ட ரீதியாக இந்த விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து கான்சென்ஷுவல் அப்படிங்கிறது அக்ரிமெண்ட் ஆஃப் பார்ட்டிஸ், அந்த பார்ட்டிஸ்குள்ளார ஒரு அக்ரிமெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதில் நம்ம 2 கேஸ் பார்த்தோம். ஸ்டேட் ஆஃப் பாம்பே விசஸ் ஹாஸ்பிட்டல் மஸ்டூர் சபா. இதில் வந்து ஒரு ஒர்க்மேனை அவங்க கண்டினியூவாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போதே வேலையை விட்டு தூக்குறது அப்படின்னும் போது அவங்களுக்கு உடனடியாக காம்பன்சேஷன் கொடுக்கணும். இது ஒரு ஆப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வாங்கார்ட் ஃபயர் அண்ட் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி விசஸ் ஃப்ராசர் ரோஸ். இது வந்து என்ன சொல்லியிருப்பாங்க இந்த கேஸ்லனா, ஒரு ஃபயர் வந்து ஏற்படுது அப்படின்னும் போது அதுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்க வேண்டியது இந்த கம்பெனியுடைய ஆப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் டீட்டெயிலாக கேஸ் நம்ம படித்து பார்க்கணுன்னு சொல்லியிருப்பேன். அது இல்லாமல் ஆப்ளிகேஷனுக்கு என்னென்ன மாதிரியான ரெமடிஸ் கிடைக்கும் அப்படின்னா, 3 விதமான ரெமடிஸ் கிடைக்கும். ஒன்று வந்து ரெட்ரிபியூஷன், அது வந்து பனிஷ்மெண்ட். ரெஸ்டோரேஷன் அப்படிங்கிறது டெனண்ட்டை வந்து ஃபோர்ஸபிளாக வெளியில் அனுப்பிச்சாங்கன்னா அவங்க திரும்ப வர்றது ரெஸ்டோரேஷன். காம்பன்சேஷன் அப்படின்னும் போது டேமேஜுக்கு ஈக்குவலான மணி அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். இது வரைக்கும் கிளியராக இருக்கா? புரிஞ்சிச்சா? டவுட்ஸ் இருக்கா? வேகமாக போகிறேன்னா? பாடின தாலாட்டே திரும்ப பாடணுமா? புது தாலாட்டுக்கு போகலாமா? ஓகே, புது தாலாட்டு போகலாமா? ஓகே. பி வந்து செட்டில்மெண்ட். ஸோ செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது வந்து வேறு எங்கேயாவது டெஃபினேஷன் இருக்கானா, ஸ்டாம்ப் ஆக்டில் மட்டும்தான் இதுக்கான டெஃபினேஷன் இருக்குது. வேறு எங்கேயும் இதற்கான டெஃபினேஷன் இல்லை. ஸோ ஸ்டாம்ப் ஆக்டில் செக்ஷன் 2 சப்கிளாஸ் 24 இதுக்கான டெஃபினேஷன் இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம கிஃப்ட்டை தான் வந்து செட்டில்மெண்ட்டாக எடுத்துக்கணும். கிஃப்ட்டு வந்து செக்ஷன் 122 கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கிஃப்ட்டை தான் வந்து நம்ம செட்டில்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? யாராவது செட்டில்மெண்ட்டோடைய டெஃபினேஷனை படிக்கிறீங்களா? 2Bயை யாராவது படிக்கிறீங்களா? 2B வந்து செட்டில்மெண்ட் மீன்ஸ் an instrument other than a will or codicil as defined by the Indian Succession Act 1925, whereby the destination or devolution of successive interest in movable or immovable property is disposed of or agreed to be disposed of அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் மீன்ஸுன்ற வார்த்தை வந்திருக்கு. ஸோ மீன்ஸ்னால் எதுனா எக்ஸ்க்ளூசிவான விஷயம். இதுதான் முழுமையான டெஃபினேஷன். முழுமையான விஷயங்களே இதில் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது ஒரு ரெஜிஸ்டர்டு டீடை வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு பதிவு செய்யப்பட்ட பத்திரத்தை தான் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதர் தேன் வில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வில் அப்படின்னா என்ன, கோடிசில் அப்படின்னா என்ன?
வில்லுக்கும் கோடிசிலுக்கும் ஆன டிஃப்ரென்ஸ் என்ன? யாராச்சும் சொல்ல முடியுமா? வில் அப்படிங்கிறது ஒரு நபர் இறந்த பிறகு செயல்பாட்டுக்கு வரக்கூடிய விஷயம். கோடிசில் அப்படிங்கிறது வில்லில் ஏதாவது ஒரு விஷயத்த ஆட் பண்ணணும், அல்ட்ரு பண்ணணும், அப்டேட் பண்ணணும் அப்படின்னா கோடிசிலை பயன்படுத்திக்கலாம். இது ஒரு ஆடண்டம் மாதிரி. ஓகே, இதை எந்த செக்ஷனில் இந்தியன் சக்சஷன் ஆக்டில் சொல்லியிருக்காங்க? இந்தியன் சக்சஷன் ஆக்ட். ஸோ இந்து கிடையாது, இந்தியன் சக்சஷன் ஆக்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்தியன் சக்சஷன் ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்க? 2Bல வந்து கோடிசில்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுங்கள் சார். மீன்ஸ் an instrument made in relation to a will and explaining, altering or adding to its disposition and shall be deemed to form part of the will. ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா, ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கோ, அல்டர் பண்ணுறதுக்கோ, ஆட் பண்ணுறதுக்கோ, டிஸ்போஷன்னா ஏற்கனவே ஏற்பாடு செஞ்சு வச்சுருப்பாங்க இல்லையா, ஏற்கனவே இவங்களுக்கு தான் போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த விஷயத்தில் கரெக்ஷன் பண்ணலாம். அண்ட் ஷால் பி டீம் டு ஃபார்ம் பார்ட் ஆஃப் த வில். ஸோ இது ஒரு வில்லோடைய பார்ட்டாக தான் கன்சிடர் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வில்லோட டெஃபினேஷன் வந்து செக்ஷன் 2Hல கொடுத்துருக்காங்க. Will means the legal declaration of the intention of the testator with respect to his property which he desires to be carried into effect after his death. ஸோ அவர் இறந்த பிறகு அவர் வந்து யாருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி போய் சேரணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிக்ளரேஷன் விளம்புகை செய்கிறாரோ அந்த பர்சனுக்கு போய் சேரும். இதில் வந்து உயில் எழுதுகிறவங்கள டெஸ்டேட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? டெஸ்டினேஷன் அப்படிங்கிற வேர்டோடைய அர்த்தம் வந்து சென்றடைதல். டெவல்யூஷன் அப்படிங்கிற வேர்டோடைய அர்த்தம் வந்து அடுத்தடுத்து சக்ஸசிவாக யார் யார் அந்த ப்ராப்பர்ட்டியை அனுபவிப்பாங்க அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதில் whereby the destination or devolution of successive interest in மூவபிளாகவும் இருக்கலாம், அந்த ப்ராப்பர்ட்டி இம்மூவபிளாகவும் இருக்கலாம். ப்ராப்பர்ட்டி இஸ் டிஸ்போஸ்ட், அவங்க என்ன விதத்தில் சொல்கிறாங்களோ அதன்படி அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும், தரப்பட்டிருக்கும். இல்லைன்னா பிஃபோராகவே ஒரு இப்படி தான் டிஸ்போஸ் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து சொல்லியிருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லலாம்னா, ஒரு கிராண்ட் மதர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய பையனுக்கு நீ வந்து லைஃப் இன்ட்ரெஸ்ட்டோடு இருந்துக்கலாம். லைஃப் இன்ட்ரெஸ்ட்னா அவங்க வாழ்நாள் முழுவதும் இந்த ப்ராப்பர்ட்டியை அனுபவிச்சுக்கலாம், பொசஷனில் இருக்கலாம். ஆனால் டைட்டில் அவங்க பேரில் இருக்காது. டைட்டில் வந்து என்னோட கிராண்ட் சனுக்கு தான். ஸோ இவங்க லைஃப் இன்ட்ரெஸ்ட் வாழ்நாள் முழுவதும் அனுபவிச்சுக்கலாம், அதன் பிறகு என்னுடைய கிராண்ட் சனுக்கு போய் இது சேரும் அப்படின்னு சொல்லி அந்த பார்ட்டி எழுதி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி அது போய் சேரணும் அப்படிங்கிறத தெளிவாக ஏற்பாடு செஞ்சு அதை வந்து ஏற்றிட்டுருப்பாங்க. ஸோ இதை தான் வந்து அக்ரீடு டு டிஸ்போஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் கிளியராக? ஸோ நம்ம என்ன பார்த்தோம்? 2Bல செட்டில்மெண்ட்னா என்ன பார்த்தோம்? செட்டில்மெண்ட்டுக்கு வந்து வில்லோ கோடிசிலோ இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வில்லு இந்தியன் சக்சஷன் ஆக்டில் என்ன சொல்லியிருக்கு, கோடிசில் இந்தியன் சக்சஷன் ஆக்டில் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து செட்டில்மெண்ட்டோட டெஃபனேஷனில் டெஸ்டினேஷன் டெவல்யூஷன் அப்படிங்கிறதோடைய அர்த்தத்தை பார்த்தோம். ஸோ அது வந்து டிஸ்போஸ்ட் ஆஃப்னா அவங்க எப்படி அந்த ப்ராப்பர்ட்டியை போய் சேரணும்னு நினைக்கிறாங்களோ அதன்படி அவங்க செட்டில்மெண்ட் எழுதி வைக்கலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய கான்செப்ட். ஓகே, இப்போ ஸ்டாம்ப் பேக்கில் செட்டில்மெண்ட்டை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்றதை தெரிஞ்சுப்போம். செக்ஷன் 2 சப்கிளாஸ் 24. ஓகேங்களா? இதை ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுங்கள் சார். செட்டில்மெண்ட் மீன்ஸ் எனி நான் டெஸ்டமெண்ட்ரி டிஸ்போஷன். இதில் முதல்ல கொடுத்துட்டோம் நான் டெஸ்டமெண்ட்ரி அப்படின்னு. டெஸ்டமெண்ட்ரினா வில்லு கோடிசில் இதெல்லாம் தான் டெஸ்டமெண்ட்ரி. நான் டெஸ்டமெண்ட்ரினா அப்போ வில்லோ கோடிசில்லோ தவிர்த்து அப்படிங்கிறது இங்கே முதல்லையே கொடுத்துட்டோம். டிஸ்போஷன்னா ஏற்பாடு செஞ்சு வச்சுருக்கிறது. எதுக்காக அப்படின்னா ஒரு ரைட்டிங்கில் மூவபிளோ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியோ எழுதி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, எதுக்கெலாம் செய்யலாம்? மேரேஜுக்கு, கன்சிடரேஷன் ஆஃப் மேரேஜ். ஸோ ஒருத்தவங்களுக்கு திருமணமாக போகுது அந்த டைமில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து அமோங் இஸ் ஃபேமிலி, அவங்களுடைய
ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ இல்லை யாருக்கு அவங்க கொடுக்கணுன்னு விருப்பப்படுறாங்களோ இல்லை அவங்கள சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்க இதை டிஸ்போஸ் பண்ணலாம், வழங்கலாம். ஓகேவா? அடுத்தது 3வது விஷயம், ரிலீஜியஸ்க்கோ சேரிட்டபிள் பர்பஸ்க்கோ கூட அவங்க செட்டில்மெண்ட் எழுதி வைக்கலாம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஆப்ளிகேஷனில் தான் ரிலீஜியஸ் வராது, ரிலீஜியஸோ சேரிட்டபிள் பர்பஸ் சோஷியல் பெனிஃபிட்க்கு வராது. ஆனால் செட்டில்மெண்ட்டு ரிலீஜியஸோ சேரிட்டபிள் பர்பஸ்க்கோ எழுதலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ செட்டில்மெண்ட்டுக்கும் வில்லுக்கும் உள்ள வித்தியாசம் பார்ப்போம். செட்டில்மெண்ட் வந்து எஃபெக்டிவ் ரைட் வே, அது செட்டில்மெண்ட் எழுதி வச்ச உடனேவே அது செயல்பாட்டுக்கு வந்துடும். ஆனால் வில்லுன்றது அந்த நபர் இறந்த பிறகு தான், யார் எழுதி வைக்கிறாங்களோ அந்த நபர் இறந்த பிறகு தான் செயல்பாட்டுக்கு வரும். செட்டில்மெண்ட்டுன்றது நான் டெஸ்டமெண்ட்ரி, அது வந்து டெஸ்டமெண்ட்ரி கிடையாது. வில் அப்படிங்கிறது டெஸ்டமெண்ட்ரி, ஏன்னா அது எழுதக்கூடிய நபர் வந்து இறந்த பிறகு தான் அது செயல்பாட்டுக்கு வரும். இறப்பிற்கு பின்னர் செயல்பாட்டுக்கு வர்றதுனால அது டெஸ்டமெண்ட்ரி, அதுக்கு முன்னாடியே செயல்பாட்டுக்கு வர்றதுனால அது வந்து நான் டெஸ்டமெண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இது கிளியரா? அடுத்து செக்ஷன் 122 ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1882 பார்ப்போம். 1882 தானே? 1882 தான். ஸோ இந்த ஆக்ட் உடைய கிஃப்ட் டெஃபினேஷன் தான் இதில் வருது. இதை ஏன் இங்கே படிக்கிறாங்க அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டை பொறுத்த வரைக்கும் செட்டில்மெண்ட் டீடு அப்படின்ற வேர்டு வந்துச்சுனாலே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் கிஃப்ட்டுன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ நம்ம லாஸ்ட் டெஸ்ட்டில் கூட எழுதணும், செட்டில்மெண்ட் டீடு பேஸ் பண்ண கொஷின் வந்திருந்தது, அதில் வந்து கிஃப்ட்டு பேஸ் பண்ண கான்செப்டை தான் நம்ம அங்கே கொண்டு போயிருந்தோம். ஸோ கிஃப்ட் அப்படின்னும் போது, gift is a transfer of certain existing or movable or immovable property made voluntarily and without consideration by one person called the donor to another called the donee and accepted by or on behalf of the donee அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து கிஃப்ட் அப்படிங்கிறது ஒரு ட்ரான்ஸ்ஃபர். அது எப்படிப்பட்ட ட்ரான்ஸ்ஃபர்னால், ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டியாகவும் இருக்கலாம், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியாகவும் இருக்கலாம். ஆனால் அது அவங்க வந்து எந்த விதமான மறுபயனும் பெறாமல் வாலண்டியராக, எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாமல் அவங்களே விருப்பப்பட்டு தர வேண்டியதாக இருக்கணும். யார் தராங்களோ அவங்க டோனார், யார் வாங்கிக்கிறாங்களோ அவங்க டோனி அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ செட்டில்மெண்ட் அப்படின்னா வில்லோ கோடிசிலோ வராது. வில்லுனா என்ன, கோடிசில்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ வில் அப்படிங்கிறது ஒரு நபர் இறந்த பிறகு வரக்கூடியது. கோடிசில் அப்படிங்கிறது வில்லில் ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணணும், வில்லை அப்டேட் பண்ணணும் அப்படின்னா கோடிசில் அப்படிங்கிறது ஒரு அடிஷ்னல் பார்ட் ஆஃப் வில் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து வந்து வேறு என்ன பார்த்தோம்? ஸ்டாம்ப் ஆக்டில் செக்ஷன் 2 சப்கிளாஸ் 24ல் செட்டில்மெண்ட்னால் என்னன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில் கிஃப்ட்டை தான் நம்ம வந்து செட்டில்மெண்ட் டீடாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுப்போம். ஃபாஸ்ட்டாக போகிறேன்னா வாய்ஸ் ஆடிபிளாக இருக்கா, கிளியராக இருக்கா? ஓகே. ஆல்ரெடி பாடின தாளாட்டியே பாடணுமா, புதுசாக பாடலாமா? ஓகே. செக்ஷன் 3 ஆஃப் இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்ட். இதில் தான் வந்து ட்ரஸ்ட்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டெஃபினேஷனை தெரிஞ்சுக்கும். an obligation annexed to the ownership of the property and arising out of a confidence reposed in and accepted by the owner or declared and accepted by him for the benefit of another or of another and the owner அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரஸ்ட்டுன்றது ஒரு ஆப்ளிகேஷன், ஒரு கடப்பாடு. நம்ம ஆப்ளிகேஷனாக என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியோட ஓனராக அவங்க இருப்பாங்க. அவங்க வந்து நம்பி கான்ஃபிடென்ட்டோட ரீபோஸ்னால் டீக்ளேர் பண்ணுறதுன்னு அர்த்தம், விளம்புகை செய்கிறது. இவங்க இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நபர்கிட்ட கொடுப்பாங்க. அந்த நபர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று பெனிஃபிட் ஆஃப் த ஓனராக இருக்கலாம், இல்லை வேறு யாரோ ஒரு நபராக இருக்கலாம். ஸோ அவங்களோட பெனிஃபிட்டுக்காக அவங்க செயல்படுவாங்க. ஸோ இதுதான் வந்து ட்ரஸ்ட் அப்படின்ற கான்செப்டு.
ட்ரஸ்டி யார் வந்து ட்ரஸ்டி அப்படின்னா எந்த பர்சனை நம்பி இவங்க ஒப்படைக்கிறாங்களோ அந்த பர்சன் வந்து ட்ரஸ்டி. அண்ட் தென் யார் அதனால் பெனிஃபிட் அடைகிறாங்களோ அவங்க வந்து பெனிஃபிஷியரி அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்த டெஃபினேஷன் ட்ரஸ்டி தான். ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இன்க்ளூட்ஸ். ஸோ இன்க்ளூட்ஸ்னால் இது வெறும் இல்லஸ்ட்ரேட்டிவான ஒன்று தான். ஹோல்டிங் ப்ராப்பர்ட்டி இன்ட்ரஸ்ட், எவ்ரி பர்சன் ஹோல்டிங் ப்ராப்பர்ட்டி இன்ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த ப்ராப்பர்ட்டியில் பங்கு இருக்கோ, யாரெல்லாம் இதை மேனேஜ் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் ட்ரஸ்டின்னு அழைக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து இ யாராவது படிக்கிறீங்களா? டெஃபினேஷன் 2E. ஏன்னா என் குரலே கேட்டுட்டு இருந்தால் தொடர்ச்சியாக போர் அடிச்சிரும். ஸோ ஒரு புது குரலை கேட்போம். செக்ஷன் 2E. All other words and expression used herein but not defined and defined in the Indian Contract Act have the meaning respectively assigned to them in that act. ஸோ எந்த ஒரு வேர்ட்ஸாக இருந்தாலும் எக்ஸ்ப்ரெஷன்ஸாக இருந்தாலும் இந்த ஆக்டில் குறிப்பிடப்படலை அப்படின்னா நம்ம எந்த ஆக்டை போய் பார்க்கணும்? கான்ட்ராக்ட் ஆக்டை தான் பார்க்கணுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, எனக்கு ஆக்சுவலாக வந்து மனப்பாடம் வராது. அதனால் நான் ஏதாவது இந்த மாதிரி ஒரு ட்ரிக்ஸ் வச்சு தான் மைண்டில் ஏற்றிப்பேன். மோஸ்ட்டாக நம்ம 2023 கொஷின் பேப்பரில் பார்த்தோன்னா கூட டைரக்ட் கொஷின்ஸ் அதிகமாக கேட்டிருப்பாங்க. ஸோ டைரக்ட் கொஷின் படிச்சிருந்தாலே அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு தான் கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்தது. ஸோ டைரக்ட் கொஷின்ஸை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும், உள்ளே இருக்க கான்செப்டை தாண்டி. சரி, இப்போ 2Aலேருந்து E வரைக்கும் பார்த்தோம். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஆப்ளிகேஷன் அப்படின்னும் பொழுது ஆப்ளிகேஷன் அப்படின்னா ஒரு பைக்கு. ஸோ அந்த பைக்கில் வந்து ஒருத்தர் ஹெல்மெட் போடாமல் போயிட்டுருக்காரு. ஸோ இது வந்து அவருடைய ஆப்ளிகேஷனை அவர் மீறுறாரு. ஸோ அதை பார்த்த உடனே ஸோ இது வந்து ஆப்ளிகேஷன். அடுத்து வந்து போலீஸ் பார்த்துடுறாரு, பிடிச்சிடுறாரு, செட்டில்மெண்ட் பேசுகிறாரு. நாங்கள் இவ்வளோ காசு தந்துடுறேன், என்னை அனுப்பிச்சி விட்ருங்க அப்படின்னு சொல்லி உடனே இவர் அமௌண்ட்டை கொடுத்துட்றாரு. வராரு, வந்தவுடனே ஒரு டீ கடையில் உட்காந்து டீ குடிக்கிறாரு. ஸோ அந்த டீ. ஓகேவா? அடுத்தது லாஸ்ட்டாக வரக்கூடியது W. ஸோ இது எப்படின்னா, டீ கடையில் டீ குடிச்சிட்ருக்கும் பொழுது போலீஸ்கார் வராரு வேகமாக. எதுக்காக வேகமாக வராருன்னு இவங்கெல்லாம் யோசித்து பார்த்துட்ருக்கும்போது இந்த டீ கடையில் இவனை குடிச்சிட்ருக்காங்க, இவனை போட்டு அடிக்கிறாங்க. எதுக்காக அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வேர்ட்ஸ் இவர் W ஷேப்பில், அவர் அடித்தோடனே இவர் W ஷேப்பில் விழுந்துடுறாரு. எதுக்காக அடிக்கிறீங்கன்னு கேள்வி கேட்கும்போது, ஆமாம் போலீஸ்கார்கிட்டே நீ கள்ள நோட்டு கொடுக்குறியா அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதில் இருக்கக்கூடிய டெஃபனிஷன்ஸ் அப்படியே மைண்டில் ஞாபகம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஹெல்மெட் போடாமல் போகிறாங்க, ஆப்ளிகேஷனை மீறுறாரு, போலீஸ் பிடிக்கிறாங்க, செட்டில்மெண்ட் பேசுகிறாரு, எஸ்ஸு. அடுத்தது வந்து டீ கடையில் டீ குடிக்கிறாரு. ஸோ ட்ரஸ்டி. அடுத்து டக்குன்னு வந்து போலீஸ்காரு அடிக்கிறாரு. எதுக்காக அடிக்கிறீங்க அப்படின்னு அடிக்கும்போது அவர் W ஷேப்பில் விளாட்றாரு. எதுக்காக அடிக்கிறீங்கன்னு கேட்டால் கள்ள நோட்டு கொடுத்தல்ல, அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, இந்த டெஃபினேஷன்ஸும் இப்போ மைண்டில் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சேவிங்ஸ். அடுத்த செக்ஷன் போயிடலாம். ஸோ சேவிங்ஸ் அப்படின்னும் பொழுது எக்ஸப்ட் ஆஸ் அதர்வைஸ் ப்ரொவைடட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டிருப்பாங்க. எக்ஸப்ட் ஆஸ் அதர்வைஸ் அப்படின்னா இதில் சொல்லியிருக்க விஷயங்களை தவிர்த்து வேறு நத்திங் இன் திஸ் ஆக்ட் ஷால் பி டீம்டு. ஸோ இந்த ஆக்டில் வேறு எந்த விஷயத்தையும் நம்ம வந்து ஏற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை தவிர இந்த சட்டம் எந்தெந்த விஷயங்களை பாதிக்காது அப்படின்னா, வந்து ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸை தவிர்த்து வேறு எந்த விதமான கான்ட்ராக்ட்னாலும் நீங்கள் கான்ட்ராக்ட் ஆக்டுக்கு போய் ரிலீஃப் வாங்கிக்கிறத இந்த ஆக்டு எந்த விதத்துலையுமே பாதிக்காது. அடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டு இந்த ஆக்டை பாதிக்குமானா இந்த ஆக்டு பாதிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸை தவிர்த்து வேறு எந்த கான்ட்ராக்ட்னாலும் நம்ம கான்ட்ராக்ட் ஆக்டில் பெனிஃபிட் வாங்கிக்கலாம்.
அதே போல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டையும் இது அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்து செக்ஷன் 3. செக்ஷன் 4 என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் டு பி கிராண்டட் ஒன்லி ஃபார் என்ஃபோர்ஸிங் இண்டிவிஜுவல் சிவில் ரைட்ஸ் அண்ட் நாட் ஃபார் என்ஃபோர்ஸிங் பீனல் லாஸ். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக் ரிலீஃப்னு நம்ம சொல்லியிருக்கோம்ல, இது எல்லாமே வந்து ஒரு தனிப்பட்ட நபரோட உரிமையியல் உரிமை, அதாவது அவங்களுடைய சிவில் ரைட்ஸை பாதுகாக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த ஆக்ட் கொண்டு வரப்பட்டுச்சு தவிர பீனல் லாஸ் ஐபிசி ப்ரொவிஷன்ஸ் இதில் வரதுக்கான வேலையே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? பார்ட் 1ல் அப்படின்னா 4 செக்ஷன் பார்த்தோம். இது வந்து சாப்டர் 1 ப்ரிலிமினரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்துச்சு அப்படின்னா, செக்ஷன் 1 பொறுத்த வரைக்கும் இந்த ஆக்ட் அதையே என்னென்ன அப்படின்னு சொல்லிக்கிச்சு. 2 பொறுத்த வரைக்கும் டெஃபனிஷன்ஸை நம்ம பார்த்தோம். 3 பொறுத்த வரைக்கும் எந்த ஆக்டெல்லாம் அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். 4th பொறுத்த வரைக்கும் இது இண்டிவிஜுவல் சிவில் ரைட்ஸ்க்காக மட்டும்தான், பீனல் லாக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? அடுத்து பார்ட் 2 போகலாமா? ஓகே, பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப். ஸோ நம்ம ப்ரியாமலே பார்த்தா இதில் நம்ம ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் மட்டும்தான் கேட்க முடியும் அப்படின்னா, ஸோ அது என்னென்ன ஸ்பெசிஃபிக் ரிலீஃப்ன்றது தான் நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். இப்போ சாப்டர் 1ல் ரெக்கவரி ஆஃப் பொசஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, ரெக்கவரிங் பொசஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். செக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொசஷன் அப்படிங்கிற வார்த்தையோடைய டீப்பான மீனிங்கை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த செக்ஷனுக்குள்ளார போகும்போது ஒரு கிளாரிட்டி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ பொசஷன் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். பொசஷன்னா ஓனிங் ஆர் ஹேவிங் one's own hand or power. one's own hand or power. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொசஷன் அப்படிங்கிறது ஒரு நபர்கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரம். அதை வந்து அந்த ப்ராப்பர்ட்டியோடைய உரிமையாளராக இருக்கலாம், இல்லை அந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கக்கூடிய நபருக்கு அந்த உரிமை இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் ஓன் ஹேண்ட் ஆர் பவர், அதாவது அவங்க நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய உரிமை, அது ப்ராப்பர்ட்டியோட ஓனராக இருக்கலாம், இல்லை ரெண்ட் கொடுத்துருக்கலாம், எப்படி அவனாக இருக்கலாம். ஸோ இதை சொல்லக்கூடிய வழக்கு என்ன அப்படின்னா, பொசஷனுக்குன்னு ஒரு டெஃபனிஷன் மாதிரி கொடுத்த வழக்கு எது அப்படின்னா, கும்மாலபுரா டஜினா விசஸ் சேற்ற வீரராவா அண்ட் அதர்ஸ். சேற்ற வீரவா அண்ட் அதர்ஸ். ஸோ இதில் வந்து நான் சேட் பாக்ஸில் போடுறேன் சைட்டேஷனோட. இந்த கேஸில் தான் இந்த கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ பொசஷன்ன்றது நம்மிடம் இருக்கக்கூடிய உரிமை, அது ஓனிங்காக இருக்கலாம், இல்லை அதை நம்ம பயன்படுத்துகிற அதிகாரமாக இருக்கலாம். அடுத்து இந்த கேஸ் லாவை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, கும்மாலபுரா டஜினான்னு இருக்கு இல்லையா. ஸோ டஜினான்றது ஒரு பொண்ணுடைய பேராக வச்சுக்கலாம், பூரா அப்படிங்கிறது ஊருன்னு வச்சுக்கலாம், கும்மாலா அப்படிங்கிறது கும்மாலம் அடிக்கிறதுன்னு வச்சுக்கலாம். ஸோ டஜினான்ற பொண்ணு பூரான்ற ஊரில் கும்மாலம் அடிக்கிறா. ஓகேவா? அடுத்து டிஃபரெண்ட் நேமில் என்ன இருக்குன்னா, சேற்ற வீரவா அண்ட் அதர்ஸ்ன்னு இருக்கா. ஸோ சேற்றன்றது சேட்டை, வீரவா அப்படிங்கிறது ஒரு அந்த பையனுடைய பேர் வச்சுக்கலாம், ரவான்றது ரவையை வச்சுக்கலாம். ஸோ ரவையை வந்து சாப்பிட்றான் அப்படின்ற மாதிரி கொண்டு போய்க்கலாம். ஸோ சேட்டை பையன் ரவை சாப்பிட்டான். ஓகேவா? ஸோ இது மாதிரி ஏதாவது காமெடியாக நம்ம ரெடி பண்ணி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா மறக்காது. அடுத்து இதில் 3 ஃபேக்டர்ஸ் வந்து முக்கியமான ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து பொசஸிங், இன்னொன்று வந்து திங்ஸ் பொசஸ்ட், இன்னொன்று வந்து பர்சன் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் பொசஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து
பர்சன் பொசஸிங் பொசஷன் யாரெலாம் இருக்கலாம் அப்படின்னா ஓனர் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு டிகிரி, அவங்களுக்கு தான் முழு உரிமையும் இருக்குது, அதில் அனுபவத்துலேயும் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஹையஸ்ட் டிகிரி. அடுத்தது மிடில் இருக்கக்கூடியவங்க வந்து ரெண்ட்டு பே பண்ணுறாங்க இல்லையா, ஸோ ரெண்ட்டு பே பண்ணி அந்த இடத்துல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மிடில் லெவல் ஆஃப் டிகிரியில் இருப்பாங்க. அண்டு அவங்களுக்கும் பொசஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு யாருக்கு வாய்ப்பு இருக்குது? எனி கெஸ்? ஏஜெண்ட், இந்த இடத்த போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஜெண்ட்டை வந்து கொடுக்கலாம். ஸோ அவங்களுக்கு அந்த இடத்துல பொசிஷன் இருக்கிறதுக்கான உரிமை இருக்குது. ஆனால் அது வந்து ரொம்பவே கம்மியான லோவஸ்ட் டிகிரி அவங்களுக்கு தான் இருக்குது. ஓகேவா? அடுத்து திங்ஸ் பொசஸ்டுக்கு போவோம். ஸோ திங்ஸ் பொசஸ்டு பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க பொசஷனில் வச்சுருக்காங்க. ஒன்று வீடாக இருக்கலாம், இல்லை ஒரு மொபைல் ஃபோனாக இருக்கலாம். ஸோ என்ன வேணால் இருக்கலாம். மூவபிள் இம்மூவபிள் திங்ஸ் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடியது, அவங்களுடைய உடைமையில் இருக்கக்கூடியது. இதில் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸில் காப்பி ரைட், பேட்டன்ட் இது மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் வருமா அப்படின்னு கேட்டோம்னா அது இதில் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மூணாவது பர்சன் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் பொசஷன். யாரெல்லாம் பொசஷன்லேருந்து வெளியில் அகற்றப்பட வேண்டிய பர்சன் அப்படின்னா எந்த விதமான உரிமையும் இல்லை, அவங்க ஓனரும் கிடையாது, அவங்க அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கான ரெண்ட்டையும் கொடுக்கறதில்ல. அப்படி இருக்கக்கூடிய நபர் அந்த இடத்துல இருக்கலாமான்னா இருக்கக்கூடாது. ஸோ அவங்க தான் பர்சன் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் பொசஷனில் வருவாங்க. இதுதான் வந்து ராங்ஃபுல் பொசஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரைட்ஃபுல் பொசிஷன் பொறுத்த வரைக்கும் அந்த 3 நபர்கள் தான் வருவாங்க. யார் யார்? ஓனரு, ரெண்ட் கொடுக்குறவங்க, ஏஜென்ட்டு. ராங்ஃபுல் பொசிஷன் பொறுத்த வரைக்கும் எந்த ரெண்ட்டையும் கொடுக்காம ஓனராகவும் இல்லாமல் ஏஜென்ட்டாகவும் இல்லாமல் அந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்காங்கன்னா அது ராங்ஃபுல் பொசிஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பெர்மிசிவ் ஆக்குபேஷன். ஸோ இந்த வார்த்தையை நிறைய இடங்களில் சூட்லலாம் பார்த்துருக்கோம். இந்த வார்த்தையோடைய அர்த்தம் என்னென்னா, இப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு வராங்க, நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அந்த பொண்ணு கொஞ்சம் கஷ்டப்படுற பொண்ணு, அந்த பொண்ணை வந்து என்னால் வந்து வாடகைலாம் தர முடியாது அப்படின்னு சொல்லுது. அதனால் நான் என்ன சொன்னேன், சரி பரவாயில்ல, நீ வாடகைலாம் தர தேவையில்ல, நீ எங்கள் வீட்டிலேயே தங்கிக்கோ அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல என்னுடைய பர்மிஷனோட அந்த பொண்ணு தங்குது. ஸோ இந்த இடத்துல அது வந்து பெர்மிசிவ் ஆக்குபேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஓனரோட பர்மிஷனோட அந்த இடத்துல தங்கினா அது வந்து பெர்மிசிவ் ஆக்குபேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 2 கேஸ் லாஸ் நம்ம பார்த்தோம்னா இன்னுமே இந்த பெர்மிசிவ் ஆக்குபேஷன் பற்றி கிளியரான ஒரு வியூ கிடைக்கும். டெபி சிங் விசஸ் பீம் சிங். இதனுடைய சைட்டேஷன் AIR 191 DEL 316. ஓகேவா? ஸோ இதில் என்ன, பீம் சிங் அப்படிங்கிற அந்த நபர்கிட்ட இருந்து டெபி சிங் அப்படிங்கிற நபர் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறார். வாங்கிட்ட பிறகு டெபி சிங் என்ன பண்ணுறாருன்னா, பீம் சிங் என்ன சொல்கிறாருன்னா, நான் கொஞ்ச நாள் இந்த இடத்துல தங்கிக்கிறேன், அப்புறமா நான் வந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவரும் வந்து ஓகே நீங்கள் தங்கிக்கோங்க, ஏன்னா அவர் முன்னாடி ஓனராக இருந்தார் இல்லையா, அதனால் பெர்மிசிவ் ஆக்குபேஷன் விடுறாரு. கொஞ்ச நாளுக்கு பிறகு தான் தெரிஞ்சிச்சு அவர் அந்த இடத்த விட்டு காலியே பண்ண மாட்டேங்கிறார். இவரும் நிறையா டைம் கேட்டு பார்த்துட்டாரு. ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாரு, சூட் போடுறாரு. எந்த செக்ஷன் கீழே இதில் சூட் போட முடியும்னா செக்ஷன் 5க்கு கீழே போடலாம். ஏன்னா இவர் அந்த ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு, இவருக்கு டைட்டிலும் இருக்குது, அதே சமயம் இவருக்கு பொசசரி ரைட்டும் இருக்குது, அந்த இடத்துல அனுபவிக்கிறதுக்கான உரிமையும் இருக்குது. அதனால் இவர் செக்ஷன் 5க்கு கீழே கேஸ் போடலாம். செக்ஷன் 5 நம்ம பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல பெர்மிசிவ் ஆக்குபேஷன் எப்படி அப்ளை ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது தாகூர் கிசேன் சிங் விசஸ் அரவிந்த் குமார். ஸோ இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக ஒரு நபர் பெர்மிசிவ் ஆக்குபேஷனில் அதே இடத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அது மட்டும் போதுமா, அது அட்வர்ஸ் பொசிஷனாக நம்ம டிஃபென்ஸ் எடுக்கிறதுக்கு அப்படின்னா அது கிடையவே கிடையாது. பெர்மிசிவ் ஆக்குபேஷன் எப்பயுமே அட்வர்ஸ் பொசிஷனுக்கு கொண்டு போகவே போகாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மியர் லாங் பொசிஷன் cannot convert permissive occupation or possession into adverse possession அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது அட்வர்ஸ் பொசிஷன்னா என்ன, அவுட்ஸ்டர்னா என்ன, இது ரெண்டுத்துக்கும் என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ அட்வர்ஸ் பொசிஷனும் அவுட்ஸ்டரும் ஒரே விஷயந்தான், ரொம்ப வருஷமாக அந்த இடத்துல அனுபவம் செஞ்சுட்டு வர்றது, இதை வச்சு அவங்க ஒரு டிஃபென்ஸாக கிளைம் பண்ணுறது தான் அட்வர்ஸ் பொசிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுவே ஸ்டேஞ்சரோடு இருக்குன்னா அது அட்வர்ஸ் பொசிஷன். அதுவே அவங்க ரிலேட்டிவ்ஸ் கோஓனர்னால் இப்போ ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது,
அப்பாவோட ப்ராப்பர்ட்டி. அவருக்கு 2 குழந்தை பிறக்குது, ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் அவங்க 2 பேருக்கும் ஈக்குவலாக ஆஃப் ஷேர் பிரியுது இல்லையா? ஸோ அந்த பாக உரிமையாளரை தான் வந்து நம்ம கோ ஓனர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த கோ ஓனருக்கு இடையில் அட்வர்ஸ் பொசிஷன் வந்துச்சுன்னா அது வந்து அவுட்ஸ்டர் அப்படின்னும், ஸ்டேஞ்சருக்கு இடையில் வந்துச்சுன்னா அதை வந்து அட்வர்ஸ் பொசிஷன் அப்படின்னும் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த டேர்மை வந்து மோஸ்ட்டாக எந்த ஒரு டிராஃப்டிங்லேயும் யூஸ் பண்ண மாட்டாங்க, எந்த பிளெயின்ட்லேயும் யூஸ் பண்ண மாட்டாங்க, எந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்லேயும் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் கரெக்டான டேர்ம் வந்து பிட்வீன் ரிலேஷன்ஸாக இருந்துச்சுன்னா அவுட்ஸ்டர் தான் நம்ம அந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணணும். அவுட்ஸ்டர்னா ஒரு விஷயத்தை தள்ளி வைக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே அட்வர்ஸ் பொசிஷனில் இவங்க இருக்கிறதுனால மற்ற நபர்களை, மற்ற கோ ஓனரை தள்ளி வைக்கிறாங்க. அதுதான் கான்செப்ட். ஓகே, இப்போ அட்வர்ஸ் பொசிஷனுக்கு ரிலேட்டடான கேஸ் லாஸ் பார்ப்போம், அவுட்ஸ்டருக்கு ரிலேட்டடான கேஸ் லாஸ் பார்ப்போம். அட்வர்ஸ் பொசிஷன் வந்து நான் சைட்டேஷன் மட்டும் சொல்கிறேன், கேஸ் லாஸ் அப்புறமா நான் அந்த காஸ்ட் ஐட்டில் நான் குரூப்பில் அப்புறமா அனுப்புகிறேன். இப்போ சைட்டேஷன் மட்டும் நான் சேட் பாக்ஸில் போட்டுறேன். 2007 வால்யூம் 4 MLJ 16. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அட்வர்ஸ் டு பி ப்ளீடட் ஹெல்ஸ் நோ ரிலீஃப், அதாவது வேறு எந்த ஒரு ரிலீஃபுமே இல்லாத பட்சத்தில் மட்டும்தான் அட்வர்ஸ் பொசிஷனை நம்ம ஒரு கிளைமாக வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து அட்வர்ஸ் பொசிஷனை மட்டுமே வச்சு ஒரு கேஸை ஃபைல் பண்ணலாமான்னா ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வழக்கில் சொல்லியிருப்பாங்க. அந்த கேஸ் பேர் தான் நிர்மலா விசஸ் கன்னியம்மாள். இதில் வந்து சைட்டேஷன் 2017 வால்யூம் 4 MLJ 230. ஸோ அட்வர்ஸ் பொசிஷனுக்காகவே சூட் ஃபைல் பண்ணலாம் அப்படின்றத இந்த வழக்கில் சொல்லியிருப்பாங்க. அடுத்து டிஃபெண்டன்ட் வந்து பிளெயின்டிஃபோட ப்ராப்பர்ட்டி அதுதான் அப்படின்னு தெரியாமலேயே ஒரு வீடு கட்டுறாருன்னு வச்சுக்குவோம். அந்த வீடை கட்டியே முடிச்சுட்றாரு. இப்போ அவர் வந்து இவ்வளோ நாள் வந்து வீடு கட்டிகிட்டு இருந்தேன், வீடே கட்டி முடிச்சிட்டேன், இப்போ வந்து இது பிளெயின்டிஃப் அவருடைய ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறாரு, எனக்கு அட்வர்ஸ் பொசிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க முடியுமா, டிஃபெண்டன்ட் கேட்க முடியுமா அப்படின்னா கேட்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வழக்கு தான் வந்து 2008 வால்யூம் 1 MLJ 828. ஸோ இந்த சைட்டேஷன் மட்டும் இப்போதைக்கு சொல்கிறேன், அதுக்கப்புறமா குரூப்பில் நான் வந்து அந்த கேஸ் லாவோட காஸ்ட் ஐட்டில் ஷேர் பண்ணுறேன். அடுத்து அவுட்ஸ்டருக்கான கேஸு பூஷ்ணம்மாள் விசஸ் சண்டிகேஸ்வரலிங்கம். நாகபூஷ்ணம்மாள் விசஸ் சண்டிகேஸ்வரலிங்கம். சைட்டேஷன் 2016 வால்யூம் 2 CTC 345 Supreme Court. Possession of one co-owner presumed to be all unless hostility proved. Possession of one co-owner presumed to be all unless hostility proved. ஸோ ஒரு கோ-ஓனர் அந்த ப்ராப்பர்ட்டியில் அனுபவத்தில் இருக்காங்க அப்படின்னா அது எல்லாரும் இருக்கிறதா தான் கன்சிடர் பண்ணப்படும். எப்போ மட்டும் ப்ராப்ளம் வரும்னா அதை யாராவது எகெயின்ஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதிர்த்து இருக்கவங்க அதை ப்ரூவ் பண்ணுற வரைக்குமே எப்படி ப்ரிசியூம் பண்ணிக்கணும், எல்லாரும் அதை அனுபவிச்சுக்கிட்டு வர மாதிரி தான் நம்ம வந்து ப்ரிசியூம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 2017 1 CTC 24. ஒரு co-owner can file suit for all. ஸோ ஒரு co-owner எல்லாருக்காகவும் வழக்கு தொடுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கு தான் இது. ஸோ பார்ட் 2ல் ஸ்பெசிஃபிக் ரிலீஃபில் ரெக்கவரி ஆஃப் பொசஷனை பார்த்தோம். ஸோ அதில் வந்து பொசஷனுடைய கான்செப்ட்லாம் பார்த்தோம். ஸோ பொசஷனுக்கு ஓனிங் ஆர் ஹேவிங் ஒன்ஸ் ஓன் ஹேண்ட் ஆர் பவர் அப்படின்னு
கும்மாலபுரா டஜினா விசஸ் சேட்ர வீரபா அண்ட் அதர்ஸில் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்து பொசஷன் 3 ஃபேக்டர்ஸாக இருக்கும். ஒன்று வந்து பர்சன் பொசஸிங், இன்னொன்று வந்து திங்ஸ் பொசஸ்ட், யாரெல்லாம் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் பொசஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹையஸ்ட் டிகிரி அந்தந்த பர்சனுக்கு வச்சுக்கிறதுக்கான உரிமை இருக்குன்னா ஓனருக்கு இருக்குது, அதுக்கப்புறம் அதுக்கு வாடகை செலுத்தி இருக்கக்கூடிய நபருக்கு இருக்குது, ஏஜென்ட்டுக்கு இருக்குது. ஓகே, அடுத்தது வந்து திங்ஸ் பொசஸ்டில் ஹவுஸாக இருக்கலாம், மொபைல் ஃபோனாக இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம், அவங்க என்ன வச்சுருக்காங்களோ அந்த விஷயங்கள், இதில் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி வராது அப்படிங்கிறத பார்த்தோம். எக்ஸ்க்ளூடட்னும் போது ரெண்ட்டும் பே பண்ணாமல் அதில் ஓனரும் இல்லாமல் ஒரு நபர் இருக்காங்க அப்படின்னா அது வந்து ராங்ஃபுல் பொசஷன். அது வந்து பர்சன் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் பொசஷன் ஆகிடுவாங்க. ஸோ ரைட்ஃபுல் பொசஷன்னா ஓனராகவோ ரெண்ட்டு கொடுத்தோ இல்லை ஏஜென்ட்டோ இருந்தாங்கன்னா அது ரைட்ஃபுல் பொசஷன். பெர்மிசிவ் ஆக்குபேஷன் அப்படின்னும் போது அவங்களுடைய ஓனருடைய பர்மிஷனோடு அந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்காங்கன்னா அது பெர்மிசிவ் ஆக்குபேஷன். அதுக்கு 2 கேஸ் பார்த்தோம், டெபி சிங் விசஸ் பீம் சிங், அதுக்கப்புறம் தாகூர் குசைன் சிங் விசஸ் அரவிந்த் குமார். ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க, டெபி சிங்கில் அதில் வந்து ஓனர் வந்து ப்ராப்பர்ட்டியை விற்றுருப்பார், ஆனாலும் அவரே அந்த ப்ராப்பர்ட்டியில் பெர்மிசிவ் ஆக்குபேஷனோட இருப்பார். ஸோ இதுக்கு வந்து சூட் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம் செக்ஷன் 5 கீழே. அடுத்து தாகூர் குசைன் சிங்கில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ரொம்ப நாளாக ஒருத்தவங்க வந்து பெர்மிசிவ் ஆக்குபேஷனில் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அட்வர்ஸ் பொசஷன் அப்படின்னு அவங்க கிளைம் பண்ண முடியுமானா முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து அட்வர்ஸ் பொசிஷன்னா ஒரு ஸ்டேஞ்சர் ரொம்ப நாளாக அந்த ப்ராப்பர்ட்டியில் அனுபவிச்சுக்கிட்டு வராங்க அப்படின்னும்போது அவங்க அட்வர்ஸ் பொசிஷன் அப்படிங்கிற ஒரு டிஃபரன்ஸை வைக்கலாம். அவுட்ஸ்டர் அப்படிங்கிறதும் அட்வர்ஸ் பொசிஷன் மாதிரி தான், ஆனால் இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா இது வந்து கோ ஓனர்களுக்கு இடையானது. ஸோ கோ ஓனர்னு வரும்போது அந்த ப்ராப்பர்ட்டி ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியில் ஷேர் உள்ள பர்சனை வந்து கோ ஓனர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு இடையில் பொசிஷன் பேஸ் பண்ணி விஷயங்கள் வந்துச்சுன்னா அது வந்து அவுட்ஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அட்வர்ஸ் பொசிஷன் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கேஸ் லாஸை பார்ப்போம். ஸோ அட்வர்ஸ் பொசிஷன் அப்படின்னும் பொழுது அட்வர்ஸ் பொசிஷனை வந்து எந்த ரிலீஃப்மே கேட்க முடியலன்னா மட்டும்தான் அந்த ரிலீஃபை கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். அடுத்தது வந்து அட்வர்ஸ் பொசிஷன் கேட்டே சூட் ஃபைல் பண்ண முடியுமானா முடியும் அப்படிங்கிறத நிர்மலா விசஸ் கன்னியம்மாள் அந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஒரு நபர் வந்து அவருடைய ப்ராப்பர்ட்டின்னு நினச்சிக்கிட்டு அந்த ப்ராப்பர்ட்டியில் வீடே கட்டிடுறாரு. இந்த டைமில் வந்து அவர் அட்வர்ஸ் பொசிஷன் கிளைம் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது அப்படின்னு சொல்லி அந்த சைட்டேஷனில் சொல்லியிருப்பாங்க. அடுத்து அவுட்ஸ்டர் அப்படின்னும் பொழுது இதில் நம்ம 2 கேசஸ் பார்த்தோம். நாகபூஷணம்மாள் விசஸ் சண்டிகேஸ்வர் லிங்கம். ஸோ இந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு கோ ஓனர் பொசிஷனில் இருந்தாலே எல்லாருமே பொசிஷனில் இருக்க மாதிரி தான் கன்சிடர் பண்ணணும், அன்லெஸ் ஹாஸ்டாலிட்டி ப்ரூவ்ட், அதை எதிர்த்து யாராவது ஒரு விஷயத்தை நிரூபிக்கும் வரையில் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. அடுத்து ஒரு கோ ஓனரே மற்றவங்க எல்லாருக்கும் சேர்த்து வழக்கு தொடுக்க முடியுமானா முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் நம்ம இது வரைக்கும் பார்த்தது. ஸோ செக்ஷன் 5ம் 6ம் வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் பேஸ்ட் ஆன் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி தான் 5ம் 6ம் சொல்லும். செக்ஷன் 7ம் 8ம் மூவபிள் ப்ராப்பர்ட்டியை எப்படி ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம கொஞ்சம் எலாபரேட்டாக போடணும். அது நெக்ஸ்ட்டு செக்ஷன் போய்க்கலாமா சார்? ஸோ இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. ஸோ அதனால் இந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஒரு கேம் விளாட்லாம், ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஆல்ஃபபெட் ஏக்கு வந்து 1ன்னு வச்சுப்போம், ஆல்ஃபபெட் பிக்கு வந்து 2ன்னு வச்சுப்போம். ஸோ அது போல் நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். இப்போ நான் சொல்லக்கூடிய 2 வேர்டுக்கு நீங்கள் கேல்குலேட் பண்ணி அது கேல்குலேட் எப்படி பண்ணணும்னா இப்போ ஒவ்வொரு வேர்டையும் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ ஏனா 1, பினா 1+2 அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஆட் பண்ணி லாஸ்ட்டாக வரக்கூடிய ஃபைனல் ஆன்சரை நீங்கள் எனக்கு சொல்லணும், ஓகேவா? ஸோ யார் ஃபஸ்ட்டு சொல்கிறீங்க அப்படிங்கிறத பார்ப்போம். 2 வேர்டு, ஒன்று வந்து ஹார்ட் ஒர்க், இன்னொன்று வந்து ஆட்டிடியூட். ஆட்டிடியூட், ATTITUDE, ஆட்டிடியூட். ஸோ இந்த 2 வார்த்தைக்கான
கால்குலேஷனை போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். யார் ஃபஸ்ட்டு போடுறீங்க அப்படின்னு பார்ப்போம். நானும் போடுறேன். சரி, யாராச்சும் போட்டுட்டிங்கன்னா நீங்கள் மாட்டு மைக் ஆன் பண்ணி சொல்லலாம். இதில் கால்குலேட் பண்ணும்போது எவ்வளோ வந்துச்சு, இதில் கால்குலேட் பண்ணும்போது எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு. போடுறீங்களா? ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து ஹார்ட் ஒர்க்குக்கு 98 வரும், ஆட்டிடியூடுக்கு 100 வரும். ஸோ இதிலேருந்தே நம்மளுக்கு தெரியக்கூடிய விஷயம் என்னென்னா, ஹார்ட் ஒர்க்கை விட நம்மளுக்கு ஆட்டிடியூடு தான் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா பாசிட்டிவான ஆட்டிடியூடு தான் நம்மளுக்கு எந்த நேரத்துலையும் ஹார்ட் ஒர்க் பண்ணவும் உதவும், எந்த சுச்சுவேஷன்லேயும் நம்மளை படிக்க தூண்டும். ஸோ ஹார்ட் ஒர்க்கை விட ஆட்டிடியூட் தான் முக்கியம். ஸோ இந்த விஷயத்தை நம்மளால் செய்ய முடியும், என்ன கஷ்டம் வந்தாலும் அதை நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு நம்மளையே மோட்டிவேட் பண்ணிட்டு போகக்கூடிய அந்த ஆட்டிடியூட் தான் நம்மளுக்கு சக்ஸஸை கொடுக்கும், 100% சக்ஸஸை கொடுக்கும்.